மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 118வது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய இந்த குருபூஜை விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் சந்தோஷப்படுத்திய இந்த சூழலிலே இந்த பகுதியில் குறிப்பாக பசும்பொன்னிலே 3 கோடி ரூபாய்க்கு இலவசமாக திருமண மண்டபம் அமைத்து அரசின் சார்பாக கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1967 மூக்கையா தேவர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆதரவின் தொடர்ச்சியாக இந்த நிமிடம் வரை தமிழர்களுக்கும் மாநில சுயாட்சிக்கும் இன்றைக்கு பாஜக RSS போன்ற சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பலத்தை வலுப்படுத்தும் விதத்திலே ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் நான் சார்ந்த எனது முக்குளத்தோர் புலிப்படை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதேபோல் பசும்பொன்னாருடைய இன்றைய விழாவிற்கு இந்தியாவில் வந்திருக்கிறார். அதை கடந்து இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் OPS அவர்களும் முன்னாள் அமைச்சராக இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இருவரும் ஒன்றாக இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொள்வது என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான ஒரு செய்திதான். எங்களை பொறுத்தவரை தேவரை ஒரு சித்தராக வழிபடக்கூடிய என்னை போன்ற கோடான கோடி உள்ளங்கள் சார்பாக யார் ஒருவர் அரசியல் ரீதியாக இங்கு வந்தாலும் சரி, இந்த இடத்தை வைத்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக வருபவர்களாக இருந்தாலும் சரி, அவர் மீது இருக்கக்கூடிய அவர் செய்த இந்த மண்ணுக்காக தேசத்திற்காக செய்த அப்பழுக்கற்ற தியாகத்தை மதித்து வரக்கூடிய சந்ததிகள் அது போன்ற தேவரை போன்ற ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு அரசியல் வாழ்க்கையை ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற கருத்தை எடுத்துவதற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வருக வருகை என்று உங்களின் சார்பாக உங்களில் ஒருவராக வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இல்ல, அந்த கட்சியில 1008 பிளவு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாண்புமிகு புரட்சித் தலைவர்கள் உருவாக்கி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நான் சட்டமன்றத்தில் இருந்த காலத்திலே கூட இது யாராலும் அசைக்க முடியாத ஒரு எக்கு கோட்டை என்று சொன்ன அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியில இருந்த செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் அந்த கட்சியில இருந்து நீக்கி இன்றைக்கு அந்த கட்சியை அவருடைய சொந்த ஒரு மாவட்டத்தின் கட்சியாக மாற்றி ஒரு சமுதாயத்திற்கான ஒரு குறிப்பிட்ட சமுதாய கட்சியாக மாற்றிய பெருமை எடப்பாடியாருக்கு உண்டு. ஆகவே நிச்சயமாக அந்த கட்சியிலே இது போன்ற எண்ணற்ற பிளவுகள் வரும். ஆனால் இது போன்ற பிளவுகள் என்பது இன்றைக்கு பாஜக கூட கூட்டு சேர்ந்து, அதாவது எடப்பாடி அவர்களுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வேண்டும், பாஜகவுக்கு எடப்பாடி வேண்டும். ஆக இந்த எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பெற வேண்டும். அப்படி அதிகாரத்தை பெற்றால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் அனாதையாக்கப்படுவார்கள் என்பது மட்டும் உண்மை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அந்த SIR என்கின்ற ஒரு சட்டம் அதை எதிர்த்து முதல்வர் அவர்கள் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இன்றைக்கு பீகாரில் நடந்த அந்த தவறை தமிழகத்திலே கொண்டு வந்து இங்கே வந்தேரிகளாக இருக்கக்கூடிய வந்து தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய வட இந்தியர்களை தமிழகத்தினுடைய ஓட்டுரிமை பெறக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சதிதான் அது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுகிறோம். ஆகவே தமிழர்களாகிய நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்களது வாக்குகளை இழந்து வட இந்தியர்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறுவார்களேயானால், உரிமைகள் பெறுவார்களேயானால் காப்பாற்ற முடியாது. ஆகவே தொடர்ச்சியாக பாஜக RSS சித்தாந்தங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வருடைய மு.க. ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய
அதுல அரசியல் இருந்தாலும் அதுல செங்கோட்டையன் அவர்கள் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களோடு வருகை புரிவதில் அரசியல் இருந்தாலும் கூட இந்த இடத்திற்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் மதசார்பற்ற ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாமல் இந்த இடத்தை வரக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம்.